நானும் தான் மட்டன் குக் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு டேஸ்ட் வராது. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை அளவுக்கு தாராளமாக புதினா கொத்தமல்லியும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நான் வீட்டிலேயே அரைச்ச பட்டை கிராம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 பல் தேங்காய் கூட 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் அடங்கி குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலும் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்திருக்கேன். இன்னுமே ட்ரை ஆக்குனா இன்னும் நல்லா